அவர் பேரை ஜெபத்துக்கு கேட்கிறவர். நான் சுயமா ஜெபிச்சிருக்கலாம், அது தோத்து போயிடுவேன். ஆனா நான் தனியா ஜெபிக்கல, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற. அவர் ஜெபிக்கிற ஜெபம் தோக்காது. அவரோடு இணைந்து செய்கிற, அவரோடு இணைந்து செய்கிற, என் சுயம் இல்ல, என் சுய எண்ணம் இல்ல, தேவனோடு இசைந்து செய்கிற எதுவும் வீணா போகாது. ஐயா, ஜெபிச்சது நான் இல்ல, ஜெபிச்சது நான் இல்ல, எனக்குள்ள இருந்து ஒருத்தர் ஜெபிக்கிறாரு. ரொம்ப சோர்ந்து போயிருங்க. ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நடக்கல. எங்க அப்பா உள்ள பார்த்து சொல்றாரு, நீ ஜெபிக்கிறது ஆவியானவரோடு இசைந்து ஜெபிக்கிற. அப்புறம் எப்படி உன் ஜெபம் தோக்கும்? லேட் ஆகும், ஆனா தோத்து போக மாட்டேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, முடிவில விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கொடுத்தது அவரு, கொடுத்தது அவரு. தெய்வம் கொடுத்தத ஒரு மனுஷன் எடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். ஆமா, சிலருக்கெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப, வேலையில ரொம்ப போராட்டம். நான் இப்ப சொல்றேன் தீர்க்க தரிசனமா, எவனும் அங்கிட்ட புடுங்க முடியாது. தேவன் சொல்லாம ஒருவனும் அங்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. ஒன்ன விட்டு வெளியே போகுதுன்னா தேவன் அடுத்தது உன் கையில அதை விட மேன்மையான ஒன்ன கொடுப்பாரு, அதை விட ராஜ மேன்மையா கொடுப்பாரு, அதை விட ராஜ மேன்மையா கொடுப்பாரு. கழுகு கூட்டை கலைப்பது நன்மைக்காக தான்.